सदां श्रीकण्ठाचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। शिवं शक्तिं गणाधीशं गुहं वागीश्वरीं क्रमात् दुर्वाससमृषिं वन्दे पैङ्गलाद्यांश्च देशिकान्। यदीयमुद्राभिनयेन योगिनो यदीयमौनेन च मुक्तसंशयाः स्मिताभिरामाननमिन्दुशेखरं भजे निशन्तं वटमूलवासिनं। श्रीशैवागमविष्टपे परशिवाद्यर्थस्वरूपक्रमं यो विद्यादिमिरं व्यपोह्य निखिलं विद्योदयत्यादरात्। स्वव्याख्यानमहामयूखनिवहैर्दीक्षाविशिष्टात्मना वन्दे घोरशिवाख्यदेशिकरविं बोधायतं सर्वदा। अग्राही किल ईश्वरः परशिवस्तस्मात् सदेशस्वयं नादात्मा सकलाकलः प्रभुरतो अनन्तेशभट्टारकः। तस्मादण्डज विष्णुवासवविधिः श्रीकण्ठरुद्रास्ततः तन्त्राणामवतारको मुनिवरो दुर्वासनामा गुरुः। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। शिवं शिवकरं शान्तं सर्वविद्याप्रदायिनं नौम्यहं सततं भक्त्या पार्वतीशगुरुं वरम्। अत्रिगोत्रजं तन्त्रपारगं शास्त्रसागरं शिष्यवत्सलं कल्पकाम्बिकानाथपूजकं शेखरं गुरुं श्रेयसे भजे। शेखरं गुरुं श्रेयसे भजे। अस्मद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वम् अरोगता अजाड्यं वाक्पटुत्वञ्च हनूमत्स्मरणात् भवेत्। नमः शिवाय वे ज्ञानमुं कल्वियुं नमः शिवाय वे नानरिविच्चयुं नमः शिवाय वे नानविन्द्रे यत्तुमे नमः शिवाय वे नन्नरि काट्टुमे। ஓராம் ஆண்டு பன்னிரு திருமுறை இசை விழாவில் இரண்டாம் நாளான இன்று வேத சிவாகம திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அரணருள் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நமது சுவாமி தண்டபாணி தேசிகர் ஓதுவாமூர்த்திகளுடையதான அவர்களுடைய அறிமுகத்தோடு அவர்களுடைய குழாம் நூற்றாண்டை தொட இருக்கிற இந்த ஒரு அரணருள் அறக்கட்டளை 21ஆம் ஆண்டிலே தற்பொழுது காலடியை எடுத்து வைத்திருக்கிறது. சைவ பெருமக்களுக்கான பக்தோத்சவம்னு நம்ம கோயிலில் இறைவனுக்கான உற்சவத்தை நம்ம கொண்டாடுறோம். ஒவ்வொரு ஆலயத்திலேயும் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு விடைக்கு ஆர்த்தி சொல்கிறாங்க. விடையாற்றி என்று சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பக்தோத்சவம்னு பேர். விடைனா என்னது? காளமாடு எம்பெருமானுடையதான ரிஷப வாகனத்துக்கு விடை. அப்போ சுவாமிக்கு உற்சவங்கள்லாம் முதல்ல 3 நாள் கண உற்சவம்னு கணபதிக்கு 3 நாள் திருவிழா கொண்டாடுவோம். அப்புறம் ஸ்கந்தோத்சவம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுப்பிரமணிய சுவாமிக்கு ஒரு 3 நாள் 4 கால யாக பூஜை 3 நாட்கள். அப்புறம் சண்டிகேஸ்வரருக்கு ஒரு 3 நாள், அதுக்கு சண்டோத்சவம்னு பேர். அந்த சண்டிகேஸ்வர பெருமானுக்கு நடத்தக்கூடிய உற்சவம், அதன் பிற்பாடு பெரிய இது ஒரு 3-9 நாள் முதல் கொடியேறிடும். எப்படி நம்ம இப்போ 27 நாள் உற்சவம் திருவாரூரில் நடந்து கொடியேறி இருக்கிறதோ அது மாதிரி முதல் 9 நாள், அதுக்கப்புறம் பிரதானமான 9 நாள் எம்பெருமானை குறித்து, அடுத்த 9 நாள் 9 27 நாள் கணக்கு.
கணபதி, சுப்பிரமணியர், சண்டிகேஸ்வருக்கு 3 நாள் உற்சவம், 3 நாள் 9 நாள் ஆகிடும். பிரதானமான தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமான சிவபெருமானுக்கு 9 நாள் உற்சவம், விடையாற்றி 9 நாள். அது விடையாற்றின்னு சொல்கிறோமே, அதுதான் பக்தோத்சவம் என்று பெயர். எம்பெருமானுடையதான விடை முதலான இருக்கக்கூடியதான பக்தர்களுக்கு செய்யக்கூடிய உற்சவம். அது மாதிரி இந்த 12 திருவிழா, இந்த 12 நாளும் அழகான முறையில் நடத்தப்படக்கூடிய 21வது ஆண்டு விழாக இருக்கக்கூடிய இந்த உற்சவம்ன்றது பக்தர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு உற்சவமாக நான் கருதுகிறேன். பக்தோத்சவமாக இந்த உற்சவம் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. நமக்கு ஞான வேள்வி, அந்த ஞான வேள்வியிலே எம்பெருமானாகிய பரம்பொருள் மாந்திரிக தீட்சை என்று சொல்லக்கூடியதான தீட்சையை நமக்கு இங்கே வரக்கூடியதான ஆச்சாரிய பெருமக்கள் மூலமாக நமக்கு எல்லோருக்கும் தருகிறார். நயனம், ஸ்பரிசம், வாச்சிகம், மாந்திரிகம், மானசம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய பல்வேறு தீட்சா வகைகளில் மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அந்த மந்திரத்தை சிரவணம் பண்ணுறது மாந்திர என்று பேர். மந்திரத்தினாலே ஏற்படக்கூடிய தீட்சை, அதை அரணருள் என்று சொல்லக்கூடியதான இந்த ஒரு பெரிய தெய்வ சமர்ப்பணமாக நமக்கு எல்லோருக்கும் 20 ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். எல்லோரையும் நற்கதிப்படுத்தி வருகிறார்கள். அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், சைவ பெரியோர்கள் அனைவருக்கும் நமது நட்சத்திர குருமகா சன்னிதானம், அதே போன்று திருப்பனந்தாள் எஜமான் சுவாமிகள் அனைவரையும் வணங்கி, வேதம், சிவாகமம், திருமுறைகள் என்று சொல்லக்கூடிய வகையிலே தெரிந்தவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள முயற்சிக்கிறேன். வேதம் என்று சொல்லக்கூடியது வேதோகிலோ தர்ம மூலம் யஸ்ய உச்வசிதம் வேதாக வாக்ரூபாஸ்ச ஆகமாக ஸ்மிருதாக என்று சைவ ஆகமம் நமக்கு சொல்கிறது. வேதம், ஆகமம் இது ரெண்டுமே எம்பெருமானுடையதான மூச்சு காற்றாக இருக்கிறதுன்னு ஒரு ஆகமம் வேதம் சொல்கிறது. அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமேவ ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேதா. அஸ்ய மகதா பூதஸ்ய, ஒரு பெரிய ஸ்வரூபம் இல்லையா நம்ம பெருமான். அனோரணீயான் மகதோ மஹீயான் ஆத்மா குஹாயாம், அணுவுக்கும் அணுவாய் அப்பாலுக்கும் அப்பாலாய் இருக்கக்கூடிய பெருமான் நமது பெருமான். அந்த பெருமான் அவருடையதான மூச்சு என்ன, அவருடைய மூச்சு காற்று எப்படி நம்ம வாயு சுவாசிக்கிறோமோ, காற்றை சுவாசிக்கிறோமோ, அது போன்று நிஸ்வசிதம் ஏதத் ரிக்வேதா, நிஸ்வசிதம் ஏதத் ரிக்வேதா, யஜுர்வேதா, சாமவேதா, இது மூணும் எம்பெருமானுடையதான மூச்சுக்காட். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக வாக்ரூபாஸ்ச ஆகமாக ஸ்மிருதாக. ஆகமம் என்ன அப்படின்னு நம்ம சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா, ஆகமங்கள் தான் எம்பெருமானுடைய வார்த்தைகள். அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சைவாகமமாக ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதெல்லாம் சான்று. சரி, ஆகமத்திற்கும் வேதத்திற்குமான தொடர்பு என்ன? ரெண்டும் தனித்தனியாக இருக்கா இல்லை வேறையா, ரெண்டும் ஒன்று தானா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இருக்கக்கூடிய புதியதாக வந்திருக்கக்கூடிய சைவர்கள் அப்படி நம்ம வச்சுக்கலாம். கலியுகத்தில் 21ஆம் நூற்றாண்டில் தோன்றியிருக்கக்கூடிய சில சைவர்கள் காலத்தினால் இல்லையா மாற்றமாம் தன் வையகத்தே வெவ்வேறே வந்தறிவாம் அப்படின்னு நம்ம பெருமான் நம்ம சொன்னதுனால நாம் புதிதாக எதையும் எண்ண முடியாது. இதெல்லாம் பெருமான் சொல்லியிருக்கார், மாற்றம் அந்தந்த காலங்களில் வந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணுமே தவிர, நாம் சித்தாந்தப்படியாகவே நமது வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு இந்த அறநருள் போன்றதான நிறுவனம் ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக நமக்கு இருந்து வருகிறது. பல்வேறு மகான்கள், பல்வேறு ஆச்சாரியர்கள், பெரியோர்கள், ஞான பண்டிதர்கள் அவர்களெல்லாம் இந்த மேடையை அலங்கரித்து எம்பெருமான் மனதுக்குள்ளே இருந்து ஸ்புரிக்க வைக்கக்கூடிய விஷயங்களை இங்கே பகிர்ந்து கொள்கிறார்கள். இந்த சபையில் இருக்கும் பொழுது ஏதோ நம்ம பேசணும்னு நினச்சிட்டு இருப்போம், ஏதோ நெட்ரு பண்ணி வச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் அந்த இடத்துக்கு வந்ததும் பகவான் ஏதோ ஒரு விஷயத்தை உள்ள ஸ்புரிச்சு வச்சுட்டே இருப்பார் புத்தியில். தருணமாக அது அவருடைய ஒரு அனுகிரகமோ வசாத்தை அது வந்துருக்கும். இதுதான் நிஜம்.
ஆக வேதமும் ஆகமமும் எவ்வாறு ஒன்றுன்றதை நம்ம ஆகமமும் சொல்கிறது, திருமறையும் அதை அவ்வப்பொழுது நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கு. பாடும் பொழுது நமக்கு ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கு. அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடிபரவ மங்குள் மதித்தவள் மாடவீதி மருகல் நிலவி அமைந்த சொல்ல செங்கையரார் புனல் செல்வமல்கு சீர்கொள் செங்காட்டம் கொடியதனுள் கங்குள் விளங்கெரி கங்குள் விளங்கு எரி ஏந்தி ஆடும் கணபதி சரம் காமுரவே நம்ம சைவாகமம் எவ்வாறு திருமுறையோடு சேர்ந்து பிணைந்து இருக்கிறதுன்றதுக்கு ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம சான்று சாதாரணமாக பாடிட்டே வரோம். பாடிட்டு வரும்போது அந்த அர்த்தம் ஸ்புரிக்கும் பொழுது திருமுறைகளில் இருக்குன்றதான ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுறது. திருமுறையில் இருக்குது, அருளாளர்கள் பாடியிருக்காங்க. அதற்கும் மேற்கொண்டு சிவபெருமானால் உதிக்கப்பட்டதான அவருடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடிய ஆகமமும் அதே விஷயத்தை சொல்கிறது அப்படின்றத புரிஞ்சுக்கும் பொழுது இவர்கள் ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒத்துமை, அவர்களுடையதான அந்த அந்த வாக்கியங்களை அப்படியே கொண்டு வந்து இதில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் அடியவர்கள் நினைக்கும் பொழுது ஆகமம் வேதம்தான் ஆகமம், ஆகமந்தான் திருமுறை, இது ரெண்டும் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறதான விஷயம் நமக்கு ஸ்புரிக்கிறது, அது தெரிய வருது. அப்போ ஒரு இதெல்லாம் ஒரே விஷயத்தை தான் சுவாமி வெவ்வேறு அடியவர்கள் பெருமக்களுடைய வாயிலாக நமக்கு எடுத்து உரைக்கிறார்கள் அப்படின்றது புரிய வருது. பாருங்க, பிடியதன் ஒரு உமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் என்று வருது இல்லையா? விநாயக பெருமானுடையதான எப்படி விநாயக பெருமானுடைய ஸ்வரூபம் அவதாரம் அப்படின்றது ரெண்டு விதமாக நமக்கு தெரிய வரும். ஆகமச்சான்று, நான் சொல்கிறது ஆகமச்சான்று. வேதம் என்ன சொல்கிறது? கணானாந்த்வா கணபதி கும் ஹவாமஹே கவிம் கவீணாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜ்யேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்வன் ஓதிபிஸ் சீதசாதனம் இஷுசீத கணபதே கணே. ருக்வேதம் இது, முன்னாடி சொன்னது யஜுர்வேதம், இப்போ ருக்வேதம் வந்து இஷுஷீத கணபதே கணேஷுத்வா மாகுர் விப்ரதமம் கவீனாம் என்று வருது. இதே கணபதியை சொல்லக்கூடியதான சாம மந்திரம் ஆதர்தரூத் சமஸ்ருஜோ விகானி த்வாமர்னாவான் பத்பதானா அராம்னா மகாந்தாமி திரபர்வதம் வியாத்வஹ ஸ்ருஜாத்தா ரஹ ஆவாயத்தான பான்ஹான் ஓய் தா என்று சாமவேதம் சொல்கிறது. பல திருமுறைகள் யஜுர்வேதம், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் ஆகிய இந்த மந்திரங்கள். உடனே அதர்வம் இப்படி ஆரம்பிக்கிறார். ஓம் லம் நமஸ்தே கணபதயே த்வமேவ பிரத்யக்ஷம் தத்வமசி என்று ஆரம்பிக்கிறார். இப்படியாக அந்த வேதங்கள் அழகான ஒரு விஷயத்தை எடுத்து நமக்கு தர்றது. ஒற்றுமை சொல்கிறார் நம்ம மகுடாகமம் சொல்கிறது, வேதசாரமிதம் தந்திரம் தஸ்மாத் வேதிகமாச்சரேத் வேதாந்தார்த்தமயம் ஞானம் சித்தாந்தம் பரமம் சுபம்.
ஊர்தஸ்ரோதோத்பவம் சிரேஷ்டம் அஷ்டாவிம்சதிதந்திரகம் வேதசாரார்த்ததம் ஞேயம் அந்யத்வன்யார்த்த சாதனம். இந்த வேத பரம்பரைன்றது ஏதோ கோயிலுக்கு சம்பந்தமே இல்லாதது, இல்லைன்னா கோயிலுக்கு உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லாதது, அல்லது சைவத்திற்கும் வேதத்திற்கும் சம்பந்தம் இல்லாதது. இது போன்று பல்வேறு 21ஆம் நூற்றாண்டில் புதியதாக ஏற்பட்டிருக்கக்கூடியதான சைவ அன்பர்கள் சொல்லும் பொழுது நமக்கு அதெல்லாம் சில அதை பரித்தியாகம், அதை நம்ம கேட்டுக்கலாம், அவ்வளோதான். ஆனால் அப்படி சொல்லவே இல்லை, ஒரு இடத்துலையும் அப்படி சொல்லலை. பாருங்க, அங்கமும் வேதமும் ஓதும் நாவர் அந்தனர் நாளும் அடி எல்லா திருமுறைகள் முழுவதும் வேத வார்த்தை இல்லாத பதிகமே இல்லைன்னு சொன்னால் அது உச்சிதம். அப்படி வேத வாக்கியங்களை எடுத்து கையாளப்பட்ட பதிகங்கள் தான் நமக்கு நிறைய பதிகங்கள் கிடைக்கின்றன. வேதசாரம் இதம் தந்திரம். தந்திரம்னா என்னது? ஆகமத்துக்கு தனியான ஒரு டெக்னிக்கல் வேர்டு, டெக்னிக்கல் நேம். என்னது? தந்திரம்னு பேர். தந்திரம் என்ன சார்னா வேதசாரம்னு சொல்கிறோம். அப்போ பாருங்க, வேதத்தினுடைய சார் பழம் இருக்குது, பழத்தை புரிந்த ஜூஸ்னா சார் இதுக்கும் இந்த ஜூஸுக்கும் ஆப்பிளுக்கும் இது ஆப்பிள் ஜூஸ், ஆனால் ஆப்பிளுக்கும் இந்த ஜூஸுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேடிக்கையோ அவ்வளவு வேடிக்கை வேதத்துக்கும் நம்ம சித்தாந்த சைவத்துக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு சொன்னான். நம்ம சித்தாந்த சைவத்திற்கும் வேதத்திற்கும் தொடர்பு இல்லைன்னு சொன்னால் இவ்வளவு காமெடி. ஆப்பிள் ஜூஸ் சார், ஆனால் ஆப்பிளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னான். அதே பாருங்க, அது மட்டும் சொல்லலை, சித்தாந்தம் வேதசாரத்தை ஒரு ஆகமும் சொல்லலை. ஒரு இடத்துல தானே சார் இருக்குது, இது ஏதோ கால்பனிக்கமாக இருக்கலாம் சார் அப்படின்னு இல்லை. 28 ஆகமங்களும் இதை பறைசாற்றுகின்றன. மறுபடியும் சுவாமி சொல்லிகிட்டே இருக்கார். காமிகம் யோகஜம் சிந்தியம் காரணம் துவஜிதம் ததா தீப்தம் சூக்ஷ்மம் சஹஸ்ரஞ்ச அம்சுமான் சுப்ரபேதகம். இப்படி பல்வேறு இடங்களில் பல்வேறு கால வசாது, ரிஷிகளுடைய வசாது, தேவ வசாது சுவாமி இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்கார். மறந்துடக்கூடாது அப்படின்றது. அங்கே என்ன சொன்னார்? மகுடாகமம் என்ன சொல்கிறது? மகுடாகமம் தான் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஆதாரமான ஆகம். அது சொல்கிறது பாருங்க, வேதசாரம் இதம் தந்திரம்னு சொல்கிறது. அப்புறம் பாருங்க, சித்தாந்தம் வேதசாரத்வாத் அந்யது வேத பரிஷ்கிருதம். சித்தாந்தமாகிய நமது சைவம் இருக்கே, இது என்னவா? வேதசாரத்வாத் அப்படின்னு காமிகாகமம் சொல்கிறது. அந்யது வேத பகிஷ்கிருதம். நம்மளே புறச்சமயம் புறச்சமயம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? நம்ம 4 சமயத்தை சொல்கிறோம். அகச்சமயம், அகத்திலே புறம்ன்றோம், புறம்ன்றோம். இப்படி 4 விதமான சைவ சம்பிரதாயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்பயும் எங்கெல்லாம் நமக்கு சுவாமி சித்தாந்தத்தை விட்டு கொடுக்காம நம்மள எல்லாரையும் விட்டு கொடுக்காம இருக்க, நம்மள எல்லாரும் விட்டு கொடுக்காம சுவாமி அழகாக அழித்துன்னு வர. மறைகள் ஈசன் சொல் அச்சொல் வழிவரா உயிரை வைக்கும் சரிகள் மா நிலையம் இட்ட பணி செய்வோர் இன்பத்தோடும் உறையும் மாபதிகள் உம்பர் உலகங்கள் யோனிக்கெல்லாம் இறைவன் ஆணையினால் இன்பத் துன்பங்கள் இயைவதாகும். என்ன ஒரு விஷயம்னா, ஏதோ நாம் புதுசாக ஏதோ ஞானத்தை பார்த்து எங்கேருந்தோ இருக்காத ஓலைச்சுவடியில் கண்டுபிடிச்சி நான் சொந்தமாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை. எத்தனையோ முறைகள் நீங்கள்லாம் கேட்டு 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 அனுபவித்த இதே விஷயந்தான். சிவஞான சித்தியா 2வது சூத்திரம் 2வது அதிகாரம். மறைகள் ஈசன் சொல் அச்சொல் வழிவரா உயிரை வைக்கும் சரி. 2வது சூத்திரத்தில் தான் சொல்லிட்டாரோனோ, அதோட விடலை, திருப்பி 8ஆம் சூத்திரத்தில் ஞாபகப்படுத்துகிறார். ஸ்மிருதி புராணம் கலைகள் அருமறை ஆகமம் முதல் நூல் அனைத்தும் உரைகையினான் அளப்பரிதாம் அப்பொருளை அரண் அருளால் அணுக்களாகிய நாம் எல்லாம் அணு இல்லையா? நமக்கெல்லாம் தான் நமக்கெல்லாம் அணுகுன்னு பேர். ஆன்மாக்களுக்கு அணுன்னு பேர். அணுவை பற்றி இருக்கிறதுனால மலத்துக்கு ஆணவம்னு பேர். அணுவை பற்றி இருப்பதனால் ஆணவம் என்று அதற்கு பெயர். மலத்திற்கு அணுக்கள் பாருங்க. ஸ்மிருதி புராணம் கலைகள் மற்றுமெல்லாம் மெய்நூலில் வழிபுடையாம் அங்கம் வேதாங்கம் ஸ்ருதி சிவாகமம் ஒழிய சொல்லுவது ஒன்றும் இல்லை. 2ஆம் சூத்திரத்தில் சொன்னாரா, மறுபடியும் அப்படியே 8ஆம் சூத்திரத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஸ்ருதி சிவாகம் ஒழிய சொல்லுவது ஒன்றும் இல்லை. நீ எதை சொன்னாலும் எங்கே போய் முடியும்னா, ஒன்று வேத பிரமாணம், இல்லை ஆகம பிரமாணம், இல்லை இது 2னுடைய சாரமாக திகழக்கூடிய நமது உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய திருமுறையினுடைய விஷயம்.
இதை தவிர நாம் வேற எங்கேயும் சுழலவே முடியாதுன்றார் பெருமான். அதோட விடலை. அடுத்த பாருங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். வேத நூல் சைவ நூல் என்றும் இரண்டே நூல்கள். இதெல்லாமே என்ன பொருள்? எம்பெருமானுடையதான சொரூபத்தை சொல்லக்கூடிய விஷயம். அப்புறம் பாருங்க, இதை மட்டும் விடலை. சேரும் மறைகள் ஆகமங்களினால் அறிவெல்லாம் தோற்றும் மரபின் வழி வருவோர்க்கும் வாராதோர்க்கும் முறைமையினால் இன்பத் துன்பம் கொடுத்தலாலே. அதுவும் 8ஆம் சூத்திரம் வரிசையாக சொல்கிறார். ஒரு செய்யுளா மறைகள் வேதங்கள், ஆகமங்கள் நம்ம தந்திரங்கள், காமிகாதி ஆகமங்கள், அறிவெல்லாம் தோற்றும் மரபின் வழி வருவோர்க்கும், இந்த மரபில் வந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும், வாராதோர்க்கும், இந்த மரபை சாராதவர்கள். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, சாராமல் அவர்களுடைய வேலையை பார்த்துட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. சார்ந்தவர்களோடு சேர்ந்து நம்மையும் குழப்பும் போது தான் நமக்கு சங்கடம் ஏற்படும். அதை தெளிய வைக்கிறதுக்கு அரணருள் மாதிரியான அரண் அருள் இருக்கு. அரணுடையதான அருள் நமக்கு எப்பொழுதும் இருக்குன்னு நினைக்கும் பொழுது ஒரு பரமானந்தம் ஏற்படுறது. வாராதோர்க்கும் முறைமையினால் இன்பத் துன்பம் கொடுத்தலாலே. இறைவனுடைய வழி வேத சிவாகம திருமுறைகள். இந்த வேத சிவாகம திருமுறைகளின் வழி வராது இருக்கக்கூடியதான அன்பர்களை திருத்த வேண்டும் இல்லையா? நம்ம குழந்தை நம்ம சொல்கிறத கேட்கலன்னா நம்ம தண்டிக்கிறோம் இல்லையா? அதுதானே நியாயம். அதை மாதிரி கண்டித்து அழகாக அழைத்து வருகிறாராம். இன்பத் துன்பம் கொடுத்தலாலே முதன்மையெல்லாம் அறிந்தும் முயங்கி இரண்டு போக திறம் அதனால் வினை அறுக்கும் செய்தியாலே சேரும் அனுகிரகமெல்லாம் காணுதும் நாம் சிவர்க்கே என்று 8ஆம் சூத்திரம் சொல்கிறது. இப்படி வேதத்திற்கும் சிவாகமத்திற்கும் இருக்கக்கூடியதான ஒரு தொடர்பு என்னன்னா, இது ரெண்டும் ஒன்றாகவே இருக்கிறது. அதனால்தான் மந்திரமும் அதை சொல்கிறது, வேதமோடு ஆகமம் மெய்யாம் இறைவன் நூல். இந்த விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு விஷயம் ஒரு 200 PhD பண்ணலாம். ஒரு 200 PhD பண்ணலாம். வேத சிவாக திருமுறைகளும் ஒன்று தான், வேத சிவாகம திருமுறைகளும் ஒன்று தான். அதன்படி தான் நாம் வாழ வேண்டும், நமது முறைகளை வகுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பாசுரங்கள்லாம் ஒருத்தர் கூட சொல்கிறதில்லை. வெளியில் வேதத்திற்கும் சிவாகமத்துக்கும் தொடர்பு இல்லை நாங்கள் முதல்ல. அப்புறம் வேதத்திற்கும் கோவிலுக்கும் தொடர்பு இல்லை. கோவிலில் இருக்கக்கூடிய மூர்த்தியை ருத்ரன்றவர் வேற. இவர்களெல்லாம் இந்த திருமுறைகளை சொல்கிறதே இல்லை. அதுதான் அதில் ஒரு பெரிய வேடிக்கை. இந்த திருமுறைக்கு ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? இதை சொல்கிறது இல்லை. வேதமோடு ஆகமும் மெய்யாம் இறைவன் நூல் அப்படின்னு அடியவர்கள் சொல்லியிருக்காருன்னா அதை நம்ம அப்படியே தானே எடுத்துக்கணும். அதில் நம்ம சிந்தனை பண்ண வேண்டிய விஷயமே, அதில் போய் நம்ம வேதம் பார்க்க வேண்டிய விஷயம் இல்லையே அப்படின்னு சொல்கிறார். இன்னும் மேற்கொண்டு போயிட்டே இருக்கார். ரொம்ப அற்புதமான விஷயங்கள். நம்ம இந்த சாலிவாடி ஞானப்பிரகாசாச்சாரியர் அற்புதமான திருநெல்வேலியிலே வாழ்ந்திருக்கக்கூடிய திருவண்ணாமலை ஆதீனமம். சாலிவாடினா நெல்வேலி, திருநெல்வேலி, ஷாலினா நெல்லுக்கு பேர். ஞானப்பிரகாசாச்சாரியர் அற்புதமான நூல்களை எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். அதில் பௌஷ்கராகம பாஷ்யம் மாபாடி, பௌஷ்கராகம ஞானபாதத்தினுடைய மாபாடியும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மாபாடி. அவர் சைவாகமாதி மகாத்மிய சங்கிரகம்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். என்னது? சைவாகமாதி மகாத்மிய சங்கிரகம்னு. எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்கள், பார்க்க நமக்கு பாருங்கள். இந்தனே வன்னி சம்யோகாத் விருக்ஷ நாம நவித்யதே கதம் சூத்ரஸ்ய சூத்ரத்வம் திஜத்வம் பிராமணஸ்ய து சிவசம்ஸ்கார சம்பந்தாத் நபேதோ வித்யதே க்வசித் சொல்கிறது. ஆகமம் சொல்கிற வாக்கியம், காமிகாகமம் சொல்கிறது. அதை ஞானப்பிரகாசர் சாலிவாடி ஞானப்பிரகாசாச்சாரியர் நமக்கு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறார். எப்படி? ஆகம வாக்கியங்களை எடுத்து கொடுத்து ஒற்றுமை ஏற்படுத்துகிறார். மரம் இருக்குது. மரம் ஜீவித்துன்னு இருக்கும்போது அது என்ன மரம்னு நமக்கு தெரியும். இது மாமரம், இது அரச மரம் இல்லையா? தெரியும் இல்லையா? இந்தனே வன்ஹி சம்யோகா. வன்ஹினா என்னது? நெருப்பு. இந்தனம்னா மரம். மரத்தை அக்னியில் சேர்ப்பித்த பிறகு இது இந்த மரம்னு எரிஞ்ச கட்ட தெரியுமா? தெரியாது இல்லையா? நிச்சயமாக தெரியாது இல்லை. எரிந்த பிற்பாடு அந்த மரம் என்ன மரம்னு தெரியுமா? சொல்கிறார், குழந்தை
தீட்சைங்கிற சம்ஸ்காரம் செய்வதற்கு முன்புதான் பேதங்கள் மக்களிடையே உண்டு. தீட்சைங்கிற சம்ஸ்காரம் பெற்ற பிறகு எந்த பேதமும் யாருக்கும் இல்லைன்னு நம்ம ஆகமம் நமக்கு எடுத்து கொடுக்குது. அதுக்கு உதாரணம் பாருங்க, என்னமான உதாரணம். யார் சொல்றார்? சுவாமி சொல்றார். எந்த ஆகமத்தில்? ஸ்ரீமத் காமிகா ஆகமத்தில் சொல்றார். எவ்வளோ பெருமை நமக்கு. இது மாதிரி ஒரு 100 ஸ்லோகம் இருக்கு. வேதம் இல்லை, வேதம் இல்லை. எப்பன்னா தீட்சை பெற்றுக்கொண்டு விட்டான் என்று சொன்னால் எல்லோரும் ஒன்றுதான். நம்ம சைவ சம்பிரதாயத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய அத்துணை அன்பர்களும் ஒருவர் தான் அப்படின்றத நம்ம சம்ஸ்காரம் சொல்றோம். ஆமாம். அப்போ ஆகமம் நம்ம படித்து தானே ஆக வேண்டும். ஆகமத்தை தெரிந்து கொண்டு தானே. இந்தனே என்ன அழகு பாருங்க, அந்த வாக்கியத்தினுடைய அழகு. இந்தனே வன்னி சம்யோகாத் விருக்ஷ நாம நவித்யதே. பேர் தெரியாதோனப்பா, நீ அதுக்கு எந்த மரம்னு எப்படி கற்பனை பண்ணுவ? தீட்சை ஆயிடுத்துனா எந்த பேதத்தையும் மக்களிடத்தில் கற்பிக்காதே. காஞ்சனம் ரஜதம் தாமிரம். அடுத்த விஷயம் சொல்றார். உடனே மாத்திர காஞ்சனம் ரஜதம் தாமிரம் லோகம் சேதி சதுஷ்டயம் தத் பிரயாதி சுவர்ணத்வம் ரசபேத பிரபாவதா ரசசித்தம் யதா. பாருங்க, அழகு அழகு. ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி சொல்லிட்டாரா, பேதம் இல்லைன்றத ஒன்று கற்பிச்சார். அப்புறம் அடுத்த விஷயம் சொல்றார், ரசசித்தம் யதா தாமிரம் ந பூயஸ்தாமிரதாம் ரஜேத் ஞானசித்தஸ்ததா தேஹி ந பூயः சூத்ரதாம் ரஜேத் யதா சுக்திகதம் தோயம். ரெண்டு உதாரணம் இந்த இடத்துல. அதே காமிகாகம். காஞ்சனம் அப்படின்னா தங்கத்துக்கு பேர், ரஜதம்னா வெள்ளிக்கு பேர், தாமிரம்னா தாமிரம், லோகம் மற்ற உலோகங்கள். இந்த நாளும் எத் பிரயாதி சுவர்ணத்துவம். வெள்ளியை ஏதோ ஒரு சம்ஸ்காரம், ஏதோ அதுக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணி வெள்ளியை நம்ம பார்க்குறோமே. அந்த நம்ம ஞானம் அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய, ஆணவ மலத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதான விஷயங்களில் தாமிரகதா காளிகா இவன்ற தாமிரத்தில் இருக்கக்கூடியதான களிம்பு போல், அதில் இருக்கக்கூடிய களிம்பு மாறிடுத்துனா அது எப்படி மாறுது, திருப்பி அது களிம்பாருது. அது மாதிரி தான்ப்பா மக்களிடையே உயிர்களிடையே ஆணவ மலம் பற்றி கொண்டே இருக்கிறதுன்னு சொன்னார். இப்போ சொல்றார், தத் பிரயாதி சுவர்ணத்துவம் ரசபேத பிரபாவம். ஏதோ ஒரு ரசவாதம் பண்ணுறார். ஒரு வெள்ளியை வச்சுன்னு ரசவாதம் பண்ணுறார். அங்கே இருக்கக்கூடிய வெள்ளித்தன்மை மாறி தங்கத்தன்மையை மாறிடுறது. தாமிரத்தில் அதே மாதிரி ரசவாதம். அந்த ரசவாதத்தை பண்ணினோம்னா அங்கே இருக்கக்கூடிய தாமிரத்தன்மை, அந்த உலோகத்தின் மேலே இருக்கக்கூடிய தாமிரத்தன்மை நீங்கி அது மேலே அது தங்கமாக மாறிடும். இது இருக்குது ரசவாதம்னா அதுக்கு பேர். நமக்கு தெரியலன்றதுனால நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்தோம்னா ஃபேஸ்புக்கில் நிறைய நம்ம பார்க்குறோம். இந்த நுண்ணுயிர்கள் எங்கே பார்த்தாலும் இருக்குது, ஜலத்தில் இருக்குது. எங்கே பார்த்தாலும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் எவ்வளோதோ இருக்குது. அதை நம்ம அந்த டெலஸ்கோப்பில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறார்கள். நாம் எதை எடுத்து நல்லதுன்னு உபயோகப்படுத்துகிறோமோ அதில் அவ்வளவு நுண்ணுயிர்கள் இருக்கிறதா காமிக்கிறான். அப்போ அந்த லென்ஸுக்கும் தெரியாத எத்தனையோ விஷயம் இருக்குன்றதை நாம் ஏற்றுட்டு தானே ஆகணும். அப்போ ரசவாதம்னு ஒன்று. இப்போ என்ன விஷயம் என்னன்னா, தாமிரம் ஒரு முறை ரசவாதத்தினால் தங்கமாக மாற்றப்படுமே ஆகில் அது எந்த காரணத்தை கொண்டும் மறுபடியும் தாமிரமாக ஆகவே ஆகாதுன்ற. காஞ்சனம் ரஜதம் தாமிரம் லோகம் சேதி சதுஷ்டயம். இந்த நான்கும் தத் பிரயாதி சுவர்ணத்துவம். அது நான்கும் சுவர்ணமாக மாறும். எப்படி? ரசபேத பிரபாவம். தங்கம் நம்ம தோண்டி எடுக்கிறோம், உலோகம் கிடைக்கிறது. அந்த உலோகம் அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது, நமக்கு என்னவாக இருந்தது நமக்கு தெரியுமா? தோண்டி எடுக்கிறோம், தங்கமாக நமக்கு கிடைக்கிறது, எடுத்துக்கிறோம், உபயோகப்படுத்துகிறோம். அந்த உலோகம் அந்த பூமியில் அதுக்கு முன்பு என்னவாக இருந்ததுன்னு நம்மளால் சொல்ல முடியுமான்னு சொல்கிறார். ரசசித்தம் ததா தாமிரம் ந பூயஸ்தாமிரதாம் ரஜேத். பாருங்க, நம்ம சைவ சம்பிரதாயம் கிட்டத்தட்ட ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் சாலிவாடி ஞானப்பிரகாசாச்சாரியர்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை ஆதீனத்தினுடைய கர்த்தா, முதல் கர்த்தா இவர், ஆதீன கர்த்தர். இப்போ 400 வருஷத்திற்கு முன்பே ஏதோ ஒரு பிற்காலத்தில் வேதத்திற்கும் சிவாகமத்திற்கும் திருமுறைகளுக்கும் பேதம் வர நேரும். இந்த ஆகம வாக்கியங்கள்லாம் வச்சுண்டு பேதத்தை நீ அகற்றி எல்லோரும் ஒற்றுமைப்படு அப்படின்றத தன்னுடைய ஞான திருஷ்டினால் எழுதுகிறார். ரச சித்தம் யதா தாமிரம். ரசத்தினால
முருமாற்றப்பட்ட தாமிரமானது ந பூயஹா, பூயஹானா மறுபடியும், பூயோ பூயோ நமாம்யகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பூயஹானா மறுபடியும் மறுபடியும், தாமிரதாம் விரஜே, மறுபடியும் நிச்சயமாக தாமிரமாக ஆகாது. அது மாதிரி ஞான சித்தஸ்ததா தேகி, ஞானத்தை அடைந்த தேகியாகி இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், உயிர்கள், ஞானத்தை அடைந்த உயிர்கள் மறுபடியும் அஞ்ஞானத்தை நோக்கி பயணிக்காது. மறுபடியும் சொல்கிறார். அடுத்த உதாரணம் யதா சுக்தி, அப்படி கொட்டுறார் சுவாமி. இப்போ இது சொன்னால் உனக்கு புரியாமல் போயிடுதுன்னா என்னப்பா பண்ணுறது, மறுபடியும் வேற சொல்கிறேன். அது சொன்னதுன்னா புரியாமல் போயிடுதுன்னா என்ன பண்ணுறது, மறுபடியும் வேற சொல்கிறேன். யதா சுக்திகதம் தோயம் மௌக்திகம் ஜாயதே த்ருவம் ந புனஸ்தோயதாம் யாதி மௌக்திகத்துவம் நமுஞ்சதி. இந்தனே வன்னி செய்யோம்னு இந்த பஞ்சபௌதிகத்தில் அக்னியை சம்பந்தப்படுத்தி காமிச்சார் ஒற்றுமையை. மரமும் நெருப்பும் இல்லையா, நெருப்பை சம்பந்தப்படுத்தி ஒற்றுமையை காமிச்சார். அப்புறம் காஞ்சதம் ரசவாதம், ரசவாதம்ன்றது என்ன, ஜல சம்பந்தப்பட்டது. அடுத்தது பாருங்க கிளிஞ்சல், இந்த சிப்பியில் பட்ட மழத்துளி எவ்வாறு மௌக்திகமாக மாறுமோ, யதா சுக்தி கதம் தோயம், சுக்தினா சிற்பி, சுக்தி கதம் தோயம் மௌக்திகம் ஜாயத்தே துருவம், நிச்சயமாக அது முக்தாக தான் ஆகுமோ, நஃப் புனஸ்தோயதாம் யாதி. சார் நான் இன்றைக்கி 2 நாள் மௌக்திகமாக இருக்கேன், நாளைக்கு கிளம்புற மறுபடியும் ஜலமாக மாறிடுவேனா அப்படின்னா, சிற்பியில் விழுந்த மழை துளிகள் நிச்சயமாக மௌக்திகமாகத்தான் ஆகுமே ஒழிய அது மௌக்திகமாக ஆகி முத்தாக மாறி மறுபடியும் அது ஜலமாக மாறாது. அப்ப தீட்சை பெற்றுக்கொண்டதான அன்பர்கள் யாவரும், உயிர்கள் யாவரும் அஞ்ஞானத்தை நோக்கியோ எந்த பேதத்தை நோக்கியோ அவர்கள் உபயோகிக்கப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துகிறார். நான் புனஸ்தோயதாம் யாதி. மறுபடியும் இன்னொரு விஷயம் சொல்கிறார். வாகீசி ஜனனி யஸ்ய வியோமவியாபி பிதா சிவஹா. எப்படி நமக்கு கிடைக்கிறது அந்த தீட்சையானது, எப்படி கிடைக்கிறது நமக்கு? வாகீஸ்வரியானவள், நம்ம எல்லாரும் தீட்சை பண்ணிக்கிறோம். நாம் எல்லாம் தீட்சை பண்ணிக்கும் பொழுது நமது உயிர் இறைவியினுடையதான கர்ப்பத்திலே குருவின் மூலமாக அர்ப்பணம் செய்யப்படுகிறது. வாகீஸ்வரி கர்ப்பநாட்யாம் வின்யஸ்ய, வாகீஸ்வரனுடைய கர்ப்பத்தில் நாம் பிரவேசிக்கிறோம். பிரவேசித்த பிறகு வாகீஸ்வரர் நமக்கு அப்பா, வாகீஸ்வரராகிய சிவன் சிவபெருமான் நமக்கு தந்தை. அதனால தான் எந்தையே 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 அப்படின்னு அடியவர்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏன்னா தீட்சை வாயிலாக அவர்களுக்கு சிவபெருமான் நேரடியான தகப்பன். ஜனிதாச்ச உபநேச்சாச்ச எஸ்ச வித்யாம் பிரயச்சதி அன்னதாத்தா பயத்ராதா பஞ்ச ஏதே பிதர ஸ்மிருதா என்று நம்ம சாஸ்திரம் சொல்கிறது. தந்தைக்கு நிகராக அல்லது தந்தைக்கு துல்லியமாக நாம் யாரெல்லாம் போற்றணும், யாரெல்லாம் வணங்கணும் என்று சொன்னால் ஜனிதா, யார் நமக்கு பிறப்பு கொடுத்தார்களோ அவர்கள். உபநேதா, நமக்கு பூணல் போட்டு வைத்து பிரம்மோபதேசமாகிய மந்திரத்தை உபதேசம் செய்து வைக்கக்கூடியவர்கள். எஸ்ச வித்யாம் பிரயச்சதி, எழுத்தறிவித்தவன் இறைவன் சொல்கிறார் இல்லையா, யார் நமக்கு கல்வியை தருகிறாரோ அவரும் நமக்கு பிதான்றார். எஸ்ச வித்யாம் பிரயச்சதி 3 ஆயிடுத்து. அன்னதாத்தா, உணவளித்து நம்மை காவந்து செய்பவர்கள், அவர்கள் அன்னதாத்தா, அவர்கள் பிதிரு சமானக. பயத்ராதா, அஜ்ஞானம், ஏதோ ஒரு பயத்தில் நாம் இருக்கோம்னா அந்த பயத்திலேருந்து நம்மை விடுபட்டு கொண்டு ஒரு உலகத்தில் ஒரு மனிதனாக வாழ வைக்கிறார் என்று சொன்னால் அவர் ஒரு பிதான்னு சொல்கிறார் இல்லையா. பகவான் சொல்கிறார், ஐம்பெரும் கள்வர் அகத்தினில் போகும்போது அகத்தினில் இல்லையோ அருணாச்சலா, ஏன் இந்த உறக்கம் என்னை பிறர் இழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா அப்படின்னு பகவான். என்னை அஞ்ஞானத்தில் ஐம்பெரும் இந்த இந்திரியங்கள் என்னை வேறு பாதையை மாற்றி அழைத்துன்னு போகிறது. அப்படி அழிச்சுன்னு போகும்போது நீ என்னுடைய ஹிருதயத்தில் தானேப்பா இருக்கணும், என்னுடைய உள்ளத்தில் தானே நீ இருக்கணும். அப்போ இல்லையா நீ எதை சொல்கிறார் பகவான்? வாஸ்தவிகத்தில் 14 வயசில் ஞானம் பெற்றுட்டார், ஞானம் அடைந்து அண்ணாமலைக்கு வந்துட்டார். அப்புறம் அவர் எதை சொல்ல வர்றார்? பழைய பிறவியெல்லாம் அவருக்கு ஞாபகம் வந்துடுத்து போல இருக்குது. என்னப்பா அது, இவ்வளோ நாள் இவ்வளவு பிறவி நான் எடுத்திருக்கேனே,
அப்பெல்லாம் இவ்வளோ சேஷ்டை பண்ணியிருக்கேனே, அதெல்லாம் அப்பெல்லாம் நீ என்னிடத்துல இல்லையோன்னு கேட்குறார் போல். அருள் அஸ்திரம் விட்டு பக்ஷித்தாய் பிராணனோடு அருணாச்சலா என்று சொல்கிறார். அடுத்த 97, 98வது பாடல்களில் 95க்கு மேலே அருள் அஸ்திரம் விட்டு பக்ஷித்தாய் பிராணனோடு அருணாச்சலா. எப்படி ஆட்கொண்டுட்டுறார்? அருள் அஸ்திரம் விடுறாராம். அருள் அஸ்திரத்தை விட்டு பக்ஷித்தாய் பிராணனோடு அருணாச்சலா என்று சொல்கிறோம். அப்போ இந்த வாகீஸ்வரி கர்ப்பத்தில் நாம் சேர்றோம். சார், நமக்கு மனித பிறவி இப்போ கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் என்னென்னலாம் பிறவி எடுக்க வேண்டியிருக்கோ அந்த பிறவிக்கெல்லாம் ஜனனி ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு ஒரு கண்ணுக்குட்டி பிறக்கிறதுனா அந்த கண்ணுக்குட்டிக்கு அந்த மாடு தான் நம்ம. இப்போ நாமும் கண்ணுக்குட்டியாக அடுத்த பிறவியில் பிறக்கணும்னா அந்த வாகீஸ்வரி என்னவா ஆகிறாளாம்? மாடா ஆகிறாளாம். நாம் ஒரு யானையாக பிறவி எடுக்க வேண்டிய ஒரு புண்ணியவசாதோ பாப்பவசாதோ அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், நமக்கு ஒரு பிறவி இருக்குன்னா அந்த வாகீஸ்வரியும் தத்ரூபதாம் யாதியாம். அதை சொல்கிறார். வாகீஷி ஜனனி யஸ்ய வியோமவியாபி பிதா சிவஹா மிருத்பாவனா கடாதீனா. மறுபடியும் அடுத்த விஷயம். இப்படியாக மாறி 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 வந்து இந்த சம்ஸ்காரத்தை செய்த நமக்கு அஜ்ஞானம்ங்கிறது எப்படிப்பா வரும்? வரவே வராது. மிருத்பாவனா கடாதீனாம் சம்ஸ்காரா ந கதாச்சன. நல்லா ஒரு பானை பண்ணி வச்சுருக்காங்க. மண் பானைன்னு நாம் சொல்கிறோம், ஆனால் வாஸ்தவத்தில் அது மண்ணா என்ன? மண் பானையாக மாறி போயிடுது. மிருத்பாவனா கடாதீனாம் சம்ஸ்காராத்து ந கதாச்சன. அப்படி ஏற்படாதோனோ நராணாம் சிவ சம்ஸ்காராது சிவத்வம் எதி நபவேது. எப்படி ஏற்படாதா என்ன அப்படின்னு கேட்குறார். நராணாம் சிவ சம்ஸ்காராது சிவத்வம் நபவேத் யதி என்று கேட்கிறார். நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் கண் திரு உள்ளத்து மகிழ்ந்தே அங்கன் எய்திய முறுவலும் தோன்ற அடுத்தது என்கொல் நின்பால் என வினவ இங்கு நாதா நீ மொழிந்த ஆகமத்தின் எம்பினால் உனை அர்ச்சனை புரிய பொங்குகின்றது என் ஆசை என்று இறைஞ்சி போகமார்த்த முலையாள் போற்ற. இப்படி இவ்வளோ தீட்சை பண்ணிட்டு என்ன பண்ணணும்? என்னென்னலாம் நம்ம பண்ண போகிறோம்? சிவபூஜை தான் பண்ண போகிறோம். தீட்சை எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்? முக்கிக்காக தீட்சை பிற்பாடு பண்ணிட்ட பிற்பாடு நாம் பண்ண வேண்டியது என்னன்னா சிவபூஜை பண்ண போகிறோம். ஒரு நாளும் தவறாது எம்பெருமானை நினைத்து 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 பூஜையை நம்ம பண்ண போகிறோம். அந்த பூஜையை எப்படி பண்ணுறதுன்னா பெரிய புராணம் சொல்கிறது. அம்பாள் கேட்குறாள். நங்கை உள்நிறை காதலை நோக்கி நாயகன் திரு உள்ளத்து மகிழ்ந்தே அங்கன் எய்திய முறுவலும் தோன்ற. என்ன பண்ணுறா? நாதா நீ மொழிந்த ஆகமத்தின் இயம்பினால் உனை அர்ச்சனை புரியும். புங்கு மாமரை புற்றிடம் கொண்டவர் எங்குமாகி இருந்தவர் பூசனைக்கு அங்கன் வேண்டு நிபந்தம் ஆராய்ந்து உளான் துங்க ஆகமம் சொன்ன முறைமையால். இப்படியாக ஆகமத்தினுடையதான சிறப்போடு ஆகமத்தினுடையதான அருளோடு அதில் இருக்கக்கூடிய நயத்தோடு அழகானதொரு பூசையை நாம் செய்து அந்த பூஜையின் வாயிலாக பூஜையா விபுலம் ராஜ்யம் அக்னிகாரியேன சம்பதம் ஜபேன பாப சம்சுத்தி ஞானம் தியானேன சாஸ்னுயா. ஜபம் நிறைய பண்ணணும். என்ன கிடைக்கிறது? பூஜையா விபுலம் ராஜ்யம். நிறைய எம்பெருமானுக்கு தினம் 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 நிறைய பூஜைகள், நிறைய விபுலமான ராஜ்யங்கள். இந்த ராஜ்யத்தில் க்ஷோபம் இல்லாது எங்கேயோ போர் நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? அங்கே இருக்கக்கூடிய மக்களும் துயரப்படுகிறார்கள். அந்த துயரத்தை இந்த பூஜை களையிறது. பூஜையா விபுலம் ராஜ்யம் அக்னிகாரியா மகத்தனம். ரொம்ப பெருமை வாய்ந்த சிவனடியார்கள் பல அன்பர்கள் இன்றும் தினந்தோறும் அக்னி காரியத்தை விடாது செய்து வருகிறார் இல்லையா? அழல் ஓம்புவது என்று நம்ம திருமுறைகள் சொல்கிறது இல்லையா? அந்த அக்னி காரியத்தை விடாமல் செய்து நித்தியபடி சிவபூஜை பண்ணும்பொழுது அக்னி காரியத்தை விடுவதே இல்லை.
அக்னிகாரியா மகத்தனம் அப்படின்னு ஒரு வாக்கியம், அக்னிகாரியேன சம்பதம் அப்படின்னு ஒரு வாக்கியம். ஜபேன பாப சம்சுத்தி, இறைவனுடைய ஜபம் செய்து கொண்டே இருப்பதனால் பாபம் நிவாரம். நாம் செய்திருக்கக்கூடிய அத்துணை பாபத்தையும் இறைவன் போக்கி வைக்கிறார். இல்லை நம்ம பார்த்தோமே, சைவ ஆகமத்தின் வாயிலாக பாபம் மந்திரோச்சாரணம், வேத சிவாகம திருமுறைகள் மந்திரோச்சாரணம் கேட்பது, செவிமடுத்தல், இதனால் நாம் செய்திருக்கக்கூடிய பாபம். ஜபேன பாப சம்சுத்தி ஞானம் தியானேன சாஸ்மியார். 3 இடத்தை நம்ம சொல்கிறார் நம்ம தேகத்தில். ஹிரண்நாபி பிந்துஸ்தானானி பூஜா ஹோம சமாதீனாம் ஸ்தானானி சங்கல்பிய அப்படின்னு சொல்ற. இதய கமலம், இதய கமலம் எதுக்கு இருக்குன்னா, அந்தர் ஹிருதயாவகாசே திவ்யரத்னமயம் சிவார்ச்சனா மண்டபம் மனசா சங்கல்பிய தத்ர சிவார்ச்சனோபவீதயுக்தானி சர்வாணி திரவியானி மானசோபனீய விசோத்ய. அந்தர் அப்பய தீட்சிதர் சொல்கிறார். யார் சொல்கிறார்? அப்பய தீட்சிதர் சிவார்ச்சனா சந்திரிக்கான ஒரு நூல் எழுதியிருக்கார். பொம்ம பூபாலன்னு ஆரணி பக்கத்தில் ஒரு பெரிய ராஜா, சிற்றரசர். அந்த அரசர் சிவபூஜை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணுறார். சிவபூஜை முறையாக நாம் செய்ய வேண்டும், அதற்கு எனக்கு ஒரு நூல் தொகுத்து கொடுப்பான். அப்பய தீட்சிதர் என்ன பண்ணுறார்? 28 ஆகமங்களையும் பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே தொகுத்து நூலாக எழுதுகிறார். அதுக்கு சிவ அர்ச்சன சந்திரிகா என்று அதில் சொல்கிறார். நம்ம சைவ பெருமக்களுக்கெல்லாம் அந்த நூலை முழுவதும் நாம் அவ்வப்பொழுது சொல்ல வேண்டும் என்று எண்ணுவது உண்டு. ஒரு முறையாவது நாம் நமது வாழ்விலே அந்த நூலை எல்லாம் நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும். எந்த அளவிற்கு நம்ம சைவ சம்பிரதாயத்தை கடைபிடித்து மற்றவர்களுக்கும் அவர்கள் பரப்பி இருக்கிறார்கள், எவ்வளவு காலூன்றி இருக்கிறார்கள், அதை நமக்கு வரப்பிரசாதமாக எழுதி வைத்து தந்திருக்கிறார்கள். நாம் அதை இன்றைக்கு எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தின்னு இருக்கோம், சரியாக உபயோகப்படுத்தின்னு இருக்கோமா அப்படிங்கிறத நாம் அவ்வப்பொழுது அதை கேட்டால் தான் நமக்கு தெரியும். உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய்கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளா பணிவிளக்கே. அதை சொல்கிறார். அந்த ஹிருதயாவகாசே, இதை மனசில் வச்சுருந்தானே அதை எழுதுகிறார். அதை படித்துட்டு தானே எழுதுகிறாங்க. இது காலத்தால் முற்பட்டது, இது 400 ஆண்டுகளுக்கு முந்தி இருந்தது. அப்போ இதெல்லாம் இதை பாராயணம் செய்து அது எப்படி கொடுக்கறது பூஜா பத்ததியான்னா, அந்த ஹிருதயாவகாசே திவ்ய ரத்னம். இப்போ தான் ஆரம்பித்தோம், மணி 11:45 ஆயிடுது. அந்தர் ஹிருதயாவகாசே திவ்யரத்னமயம் சிவார்ச்சனா மண்டபம் மனசாசங். அப்படியே நீங்கள் ஒரு நிமிஷம் தியானம் பண்ணுங்களேன். இறைவன் அப்படியே உள்ள எப்போதும் இருக்கார், எப்போதும் நீங்காமல் தான் இருக்கார். ஆனால் நீங்காமல் இருக்கக்கூடிய அவரை நம்ம எப்பொழுதுமே சந்திக்க முடிய மாட்டேன்றது, எப்பொழுதுமே அவரோட தொடர்பு கொள்ள முடிய மாட்டேன்றது. பாருங்கள், நம்ம காஞ்சிபுரம் மகா கும்பாபிஷேகத்துக்கு தரிசனத்துக்கு போயிருந்தோம். இந்த குருக்கள் இங்கே வந்திருக்காரு. இந்த சிவாச்சாரியர் பெரிய கும்பாலங்காரம், 1000 மக்கள் தொகை உள்ள கர்ப்பகிரகம் பூட்டியிருக்கு. நினச்சே பார்க்க முடியல நம்மால். நாங்கள் போய் நிற்கிறேன். இந்த சிவாச்சாரியர் அந்த முதல்ல உட்காந்துருக்கார் பாருங்க, நேராக அங்கே இருந்தார். அண்ணா வாங்க 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 தரிசனம் பண்ண போகலாம், கதவு சாவி ஒரிச்சுன்னு இருக்கார். யார்கிட்ட பாருங்கள், அவ்வளோ பெரிய கோவிலில் 1000த்திற்கும் மேற்பட்ட பூஜை முறைக்காரர்கள், எவ்வளவு பந்தோபஸ்து, யார்கிட்ட சாவி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? யாராவது இருந்தாலும் கொடுப்பார்களா? யாரை எங்கே தேட முடியும்? நான் எதிர்ச்சியாக உள்ளே போய் உள்ள பாலாலயமாக இருக்குது, கோயில் பூட்டியிருக்கு. ஆனால் கரெக்டாக அவர் சாவி வச்சுருக்கார். வாங்கண்ணா வாங்க வாங்க வாங்க, உள்ள சாவி எட்ட தான் இருக்குது, வாங்க உள்ளே வச்சுன்னு போய் நேராக அங்கே வச்சுன்னு போய் தரிசனம் பண்ணி வச்சுட்டேன். வாழ்விலே இதை மாதிரி ஒரு அனுகிரகம் நிச்சயமாக மறுபடியும் கிடைக்குமானா தெரியாது. என்ன ஆச்சரியம்னா, அவர் எனக்கு தெரிஞ்சவர் தரிசனம் பண்ணி வைப்பார், சுவாமி தரிசனம் கிடைக்கும், இதெல்லாம் சரி. ஆனால் அந்த கோவில் சாவி அவர்கிட்ட இருக்குது, அவரை நம்ம போய் பார்க்குறோம் பாரு. அப்போ கடவுள் நினச்சிட்டார் நமக்கு தரிசனம் இன்றைக்கி கொடுக்கணும்ட்டு. ஏகாம்பரநாதர் என்ன பண்ணிட்டார்? குழந்தை வந்திருக்க இல்லையா, ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே ஆதியே அமரர் தொழுது ஏத்தோ சிலந்தான்
பெரிதும் உடையானே. சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானே. நாமெல்லாம் இப்போ சிந்திச்சுருக்கோம், நம்ம சிந்தையில் அவர் வந்துட்டார் போல. சிந்திப்பார் அவர் சிந்தை உள்ளானை ஏலவார் குழலால் உமையினங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாறே. என்ன கேட்டாலும் கொடுக்குறார், கண்ணு கேட்டாலும் கொடுக்குறார், காது கேட்கணும்னாலும் கொடுக்குறார். யா வாக்ஸ்ரோத்ர நேத்ராங்கிரி விஹீன ஜந்தோ. எங்கே பாடுறார்? வைத்தீஸ்வரன் கோயிலில் பாடுறார். யார்? ஆதிசங்கர பகவத்பாதார். கண்ணு மட்டும் இல்லைப்பா, வாக்ஸ்ரோத்ர நேத்ராங்கிரி. இது பாருங்களேன், அருள் முழுக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்படியே தொழுநோய் போகிறதுக்கு குளத்தில் ஸ்நானம் பண்ணி ஏந்து வந்தார். உலக பொன் மேனியாக ஆயிடுச்சு. கண்ணு இல்லைப்பான்னார், உடனே கண்ணு வந்தது. இங்கே திருமுல்லை வாயில் இல்லையா, பாடிடும் அடியேன் படுதுயர்கள். நமக்காக ரிலேட்டடாக பாடுறாரு. நம்மளுக்கு என்னென்னலாம் இப்போ எவனாவது கஷ்டம்னா என்ன பாடுபடுறாங்க. அது பயிற்சி, சனி பயிற்சி, அது இது எவ்வளோ கிரக சேர்க்கை. ஒருத்தர் படக்கூடிய பாடு 10-50க்குள்ளே இங்கே வரணுமேனு ட்ரெயினை ஏறி வரணும்னா இப்போ கரெக்டாக ஃபாஸ்ட்டு வருது. அது எங்கேயும் நிற்காது சார். நேராக குரோம்பேட்டை, அடுத்தது மாம்பழம் தான் சார் நிற்கும்னார். கரெக்டாக ஃபோன் பண்ணிட்டார் நம்ம ஓதுவாமூர்த்திகள். எங்கே சார் இருக்கீங்க? வந்துட்டே இருக்கு. அது மாதிரி நமக்கு தோன்றா துணையாக வந்துட்டே இருக்கார் சுவாமி. அவரை நம்ம சிந்தனை பண்ண வேண்டியது மட்டும்தான். பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய் பசுபதா பரம் சுடரே. என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் பகவான் கொடுத்துட்டே இருக்கார் பெருமாள். வாக்ஸ்ரோத்ர நேத்ராங்கிரி விஹீன ஜந்தோ வாக்ஸ்ரோத்ர நேத்ராங்கிரி சுகப்பிரதாய புஷ்டாதி சர்வோன்னத ரோகஹந்திரே. எல்லாரும் ஒரு தடவை சொல்லுமா? இதை சொல்லாமா? பகவத்பாதால் வைத்தீஸ்வரன் கோயிலில் பாடுறார். வைத்தியநாத அஷ்டகம்னு பேர். 7வது பாசுரம் என்னன்றார்? யாருக்கு பேச்சு வரலையோ அவர்களுக்கு பேச்சு வரும்ன்றார். யாருக்கு சரியாக காது கேட்கலையோ அவளுக்கு காது கேட்கும்ன்றார். யாருக்கு சரியாக நடக்க முடியலையோ அவளால் நடக்க முடியுன்றார். வாக் ஸ்ரோத்ர நேத்திரம், யாருக்கு கண்ணு தெரியலையோ அவங்களுக்கு கண்ணு தெரியுன்றார். வாக் ஸ்ரோத்ர நேத்திர அங்கிரி விஹீன ஜந்தோஹோ. வா யார் கொடுக்குறாரா? பேராயிரம் பரவிவானோரே தும்பெம்மாகானே பிரிவில்லா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானே. மந்திரமும் தந்திரமும் மருந்தும் ஆகி தீரா நோய் தீர்த்து அருளவல்லான் தன்னை. தீரா நோய் தீர்த்துனால நடக்க முடியாத நோயாக இருந்தாலும் தீர்க்கிறாராம், பார்க்க முடியாத நோயாக இருந்தாலும் தீர்த்து வைக்கிறார், பார்க்கும்படியான நமக்கு தரார். அப்படியாக எல்லாரும் சொல்லலாம் ஒரு தடவை. வாக்ஸ்ரோத்ர நேத்ராங்கிரி விஹீன ஜந்தோ வாக்ஸ்ரோத்ர நேத்ராங்கிரி சுகப்பிரதாய புஷ்டாதி சர்வோன்னத ரோகஹந்திரே ஸ்ரீ வைத்தியநாதாய நம சிவாய. அப்படி சொல்றார். அந்த கோயில் அங்கே போனதும் எல்லாருக்கும் ஆற்றல் இல்லையா? மிருத் பஸ்ம பிருத் அங்க ஸ்வதீர்த்த மிருத் பஸ்ம பிருதங்க பாக். எதையும் விடலவர் இல்லையா? அமிர்த வருஷினி அங்கே குள தடாகத்துக்கு பேர் இல்லையா? நமது வேப்ப மரம் ஸ்தல விருட்சம். அந்த அங்கே இருக்கக்கூடிய தடாகம் குளம் இருக்கே, அங்கே இருக்கக்கூடியதான குளத்தினுடைய மகிமையை சொல்றார். ஸ்வதீர்த்த மிருத் பஸ்ம பிருத் அங்க பாஜா. தீர்த்தம் அங்கே இருக்க சித்தாமிர்தம்னு பேர். அங்கே இருக்கக்கூடிய குளத்துக்கு என்ன பேர்? சித்தாமிர்தம்னு பேர். சித்தாமிர்த தீர்த்தத்தில் மூழ்கி ஒருத்தர் எழுந்துட்டான்னா அங்கே இருக்கக்கூடிய மண் மருந்து உருண்டேன்னு கொடுத்துட்டுருக்காங்க இல்லையா? இன்றைக்கும் நம்ம மருந்து உருண்டை, அந்த மண் அதெல்லாம் எடுத்து நம்ம மேலே தடவி கொண்டுட்டோம் என்று சொன்னால் ஸ்வதீர்த்தம். தீர்த்தம்னா என்ன? ஜலம். மிருத்துனா என்னது? மண். பஸ்மன்னா என்ன? விபூதி.
நாவுக்கரசர் அதே தான் சொல்றார். மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்து அருள வல்லான். இவரும் அதே தான் சொல்றார். ஸ்வதீர்த்த மிருத் பஸ்ம பிருத் அங்க பாஜா பிசாச்ச துக்கார்த்தி பயாபஹாய சொல்லி ஸ்ரீவைத்யநாதாய நம சிவாய சொல்றார். ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் பிரம்மாதிபதிர் பிரம்மணோதிபதிர் பிரம்மா சிவோ மே அஸ்து சதா சிவோ. சர்வ வித்யானாம் ஈசானஹ பரம்பொருள் சிவபெருமான். ஈஸ்வரஹ சர்வபூதானாம் எல்லா உயிர்களுக்கும் பரம்பொருளாகியது அந்த சிவபரம்பொருள் அப்படின்னு வேதமும் சொல்கிறது, சிவாகமமும் சொல்கிறது. நமது திருமுறைகளும் அதையே பறைசாற்றுகின்றன இல்லையா? நமசிவாயவே நன்னெறி காட்டுமே. அந்த நமசிவாய மந்திரம்தான் நமக்கு நன்னெறியை காட்டும். பாருங்கள், முடிச்சுடுறோம், பூர்த்தி பண்ண வேண்டியது தான். அவனித்தனிலே பிறந்து சொல்லக்கூடிய திருப்புகழில் 4வது அடி பாருங்க, 3வது அடி. வேதங்களை கற்ற இல்லையா மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் இல்லையா. நம்ம அது வரி என்ன வருது? மிகவும் மறையோதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் திரியும் அடியேனை திரியும் அடியேனை உந்தன் அடி சேராய் மறையும் ஓதும் அன்பர் இல்லையா. இந்த மாதிரி மறை ஓதும் அன்பர்களுடைய திருவடிகளை, எந்த மறைன்னா என்ன சார்? வேதமும் மறைன்னு தான் பேர். அந்த மறை சார்ந்து இருக்கக்கூடிய சாருக்கு என்ன பேர்? அதுவும் மறை சாறு தான். அது மறை சாறு என்னது? முறை. திருமுறைகள் தான் மறை சாராக இருக்கின்றன. மறை வேத சாரமாக திருமுறைகள், தேவார திருமுறைகள் இருக்கின்றன. அப்போ இவர்கள் இந்த மாதிரி திரியும் எப்படி திரிஞ்சுட்டு இருக்கார்களா ஐயா? வேதம் சிவாகம திருமுறைகளை படித்த அன்பர்களுடைய பாத கமலங்களை துதியாமல் திரியும் அடியேனை மிகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடி. முருகப்பெருமான் தோ இருக்காரு. அடிசேரா என்ன திருப்புகழில் முடிக்கணுன்றதுனால திரியும் அடியேனை உந்தன் அடிசேராய் மிகு கவலையாய் உழன்று திரியும் அடியேனை உந்தன் அடிசேராய். நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு. சத்குருநாத் மகாராஜிக்கு. வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன் புனல் வெந்தனும் ஓங்குக. ஆழ்க தீயது எல்லாம் ஹரன் நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்கவே. அரணருள் நிறுவனத்திற்கு அடியனது பணிவான நமஸ்காரங்களையும், பெரிய ஆன்றோர் பெருமக்கள் ஞானவான்கள் வந்து அலங்கரிக்கக்கூடிய இந்த பீഠத்தில், ஞான பீഠத்தில் என்னையும் பொருட்டாக மதித்து அழைத்து பேச வைத்ததற்கு அனந்த கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து அமைகிறோம்.